ஹலோ காய்ஸ், இன்றைக்கி ஒரு வெஜ் டிஷ்ஷோடு தான் வந்திருக்கோம். செம்ம ஈஸியாக இருக்கும். நீங்களே கேட்பீங்க. டிஷ்ஷோடு பூசணிக்காய் வச்சு தான் பண்ண போகிறோம். பம்கின் வச்சு தான் பண்ண போகிறோம். அதுக்கு பூசணிக்காவை குட்டி குட்டி மீடியம் சைஸ் பீசஸாக தோலில் உரிக்க தேவையில்லை, வெட்டி கழுகி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா ஆறாமணி பயிர் வச்சுருக்கோம். ஒயிட்டும் இருக்குது, ப்ரௌனும் இருக்குது. அது லைட்டாக தண்ணி விட்டு அவிச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு இது கூடவே ஒரு 2 to 3 உங்களுக்கு தேவையான அளவு அதுவும் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அடுத்ததாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகா நாங்கள் 8 போட்டிருக்கோம். வேறு எந்த காரமும் இல்லாதனால 8 போட்டிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட பூசணிக்காய் வெட்டி வச்சுருக்கோம்ல கழுகி, அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. நல்லா இது வேகட்டும். ஆனால் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிட்டு, உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு தான், தேவையான அளவு கப் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சுருங்க. அடுத்ததாக இதில் நம்ம அவிச்சு வச்ச பயர் போட்டுக்கலாம். பயர் போட்டு இது நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்மளோட மெயின் டிஷ் பொருளே இதுதான், தேங்காய் பால். இதுதான் அந்த டேஸ்ட்டே தரும். அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கார்னிஷிங்காக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஈஸியான ரெசிபி முடிஞ்சிருச்சு. பா.